மச்சான் நலமா? நல்லா இருக்கியா? எவ்வளோடா நான் இங்கே இருக்கிற மாப்பிள்ள நலமா? ரோடு ரொம்பவே சூப்பராக இருக்குடா. நம்ம 100+ வந்தோன்னா அப்புறம் 108 தான் போகணும். ஒரு சில டைம் இந்த கூகுளில் நம்பினா நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கே கூப்பிட்டு போயிட்டு எங்கே மாட்ட விடும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் சண்டே. ஸோ அதனால் ஒரு சின்ன ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அது பேர் வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 7th month முடிய போகுது. இப்போ வரைக்கும் நம்ம எங்கேயுமே ட்ரிப்பு போகல. ஸோ அதை நினச்சா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படியும் இயர்லி 3-4 ட்ரிப்ஸ் நம்ம வந்து வெளியே போயிடுவோம். பட் ஆனால் இந்த டைம் எங்கேயும் போக முடியல, கொஞ்சம் சுச்சுவேஷன் காரணமாக. ஸோ இந்த டைம் வந்து ஒரு சின்ன ட்ரிப்பாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நான் எங்கள் ஃப்ரெண்டு மணி அப்படின்ற ஒருத்தன். ஸோ நாங்கள் 2 பேரும் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரது தான் இந்த ப்ளாகில் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே எப்படி போகணும் என்னன்றதை வந்து நம்ம வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு இருக்கிற ஏரியாவுக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு எங்கள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம். ஆக்சுவலாக இப்போயே மழை தூறலாக இருக்குது, கிளைமேட்டும் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஸோ ஐ திங்க் ஸோ மழை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வில் சி. லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஜர்னி. கரெக்டாக இப்போது 10:05 ஆகுது. நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு மேப்பு எவ்வளோனா 40 minutes காமிக்குது. ஸோ பார்ப்போம். மேப்பு 10:40 காமிக்குதுன்னா நம்ம போகிறதுக்கு 10:50 or 11 o'clock ஆகிடும். ஸோ மழை வராமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆனால் பெங்களூரில் எப்போவுமே இப்படி தான் இருக்குது. திடீர்னு தூறல் போடும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நாம் எங்கேருந்து கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா கெங்கேரியிலேருந்து கிளம்புறோம். ஸோ எங்கள் வீடு இருக்கிறது வந்து கெங்கேரி பக்கம். ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். ஐ திங்க் கேமராவுடைய பொசிஷன் சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம லாக் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது மிரரில் தான் பார்க்கணும். பர்ஃபெக்ட். ஸோ மார்னிங்கே நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் வேலைக்கு ஆகும். ஸ்பீடாக மீன்ஸ் ஓவர் ஸ்பீடெல்லாம் இல்லை. நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணால் தெரியும். ரோடு ரொம்ப நல்லா இருந்து ஹைவேஸில் மட்டும்தான் அப்போது 60 or 70 போகும். அதுக்கு மேலே சிட்டியிலலாம் நம்ம வண்டி 40 தாண்டதே பெரிய விஷயம். 40-50 அவ்வளோதான். நம்ம பெங்களூர் சிட்டியில் ஓட்டுறதே கொஞ்சம் தலைவலி தாங்க. கொஞ்சம் பார்த்து பொறுப்பாக ஓட்டணும், இல்லாட்டி எல்லோரும் நம்மளை வந்து முட்டிடுவாங்க. இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அவங்க மேலே தப்பு இருந்தாலுமே நம்மளை திட்டுவாங்க. ஸோ அதனால் எதுக்கு நம்ம எல்லாத்தையும் போட்டு இடிச்சிட்டு பகைச்சிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்குன்னு ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்லேயே ஓடிட வேண்டியது தான். இப்படியே தூரல் போடுதுங்க. கேமரா தெரியுதா இல்லையான்னு தெரில. பார்த்தா தெரியும். சிக்னல் நம்மளுக்கு 65 seconds இருக்குது. ஸோ சாங் ப்ளே பண்ணிட்டு போனால் சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி சின்ன கேப்லேயெல்லாம் உள்ளே பூந்துடக்கூடாது. நமக்குன்னு ஒரு டைம் வரும் ஆனால் உள்ளே போகணும். ஸோ லைஃப்பில் என்ன இல்லை, எல்லாத்துலேயுமே நமக்குன்ட்டு ஒரு டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டாங்க. சரி கைஸ், எப்படியும் இப்படியே போனால் நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணுற வரைக்குமே வந்து vlog எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோவில் இருக்கிற சார்ஜர் வந்து ரொம்பவே ஷார்ட் பீரியட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 hour சார்ஜ் தாங்கும். அதுக்கப்புறம் நம்ம பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதே 2 பேட்டரி தான். ஒரு 3 hours தான் vlog எடுக்க முடியும். ஸோ அந்த 3 hours ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கெடியூல் பிளான் பண்ணிக்கணும். ஸோ அது ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் ஜாலியாக நான் மியூசிக் கேட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், ஸோ இன்னொரு 1/2 hour அப்புறம் நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ணோம். ஓகே, பாய் கைஸ். கூகுள் கூட்டப்பன் அங்கே இங்கேன்னு எங்கெங்கேயோ சுற்ற விட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். ஒரு சில டைம் இந்த கூகுளில் நம்பினா நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கே கூப்பிட்டு போயிட்டு எங்கே மாட்ட விடும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு சில இடத்துல பயந்துகிட்டே போக வேண்டியது தான். அந்த மாதிரி நான் பயந்துகிட்டே தான் வந்தேன், எங்கேயாச்சும் ரோடு இருக்கா இல்லையான்னு பார்க்க. ஸோ மேப்பை பார்க்கும்போது ரோட்டுக்கு தான் கரெக்டாக கூட்டிகிட்டு வருது. எப்பா, அங்கே ஏதோ மெட்ரோ லைன் இருக்குது. மெட்ரோ லைன் இருந்தாலே சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். ஓ, இது நைஸ் ரோட், பரவாயில்ல. கூகுள் கூட்டப்ப எங்கே கூப்பிட்டாவது நம்மளை கரெக்டாக ஒரு லைனுக்கு வந்து கொண்டு சேர்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி வியூ, இந்த ட்ராவல் கூட நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்தேன், அது வீடியோ எடுக்க தவறிட்டேன். ஸோ இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கிற இடத்துலையெல்லாம் பார்த்து வரும் கைஸ். இல்லாட்டி வேகமாக வந்து எங்கேயாச்சும் விட்டுருவோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம நிதானமாக வரோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் சேஃபு. ஸோ இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் ஆரன் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வர தெரியும். எப்போவுமே நம்மளுக்கு பைக் ட்ராவல் வந்து ஒரு பிக்கஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது சிட்டியெல்லாம். ஸோ நம்ம அழகான வியூவை பார்த்துட்டு நம்ம ஏரியா கோட்டை விட்டுறக்கூடாது. நம்ம மேப் எங்கே காமிக்குது, லெஃப்ட் எடுக்கிறது. யாருமே இல்லைனாலும் நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் ரைட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. பிகாஸ் லைஃப்பில் எப்போ எங்கே என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. நாம் நமக்கு நேர்மையாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியது தான். ஸோ நாங்கள் போயிட்டுருக்கிற ஃபால்ஸ் ரூட் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னும் போக போக வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பைக் ட்ராவலில் என்ஜாய் பண்ணுறதுக்கு முக்கிய ரீசனே இந்த மாதிரி ஒரு வியூக்குள்ளேயெல்லாம் போகிறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியிலே வேலை செஞ்சு டிராஃபிக்கு அது இதுன்னு நாய்ஸு, ஸோ ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீக்கெண்ட்லாம் வெளியே வந்து இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணும்போது தான் லைஃப்க்கான மீனிங்கே நம்மளுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் நிறைய ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள், சந்தோஷமாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். கனக்புரா நாம் வந்து ரைட் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஹைவேஸ்குள்ளே வந்துட்டோம் நம்ம. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப பார்த்து அங்கே பாருங்கள், அங்கே வர வண்டியெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக வரும். ஸோ அவங்களுடைய ஸ்பீடையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணணும். பிகாஸ் அவங்க எங்கேயோ இருக்காங்க, எதுவும் ஆகாதுன்னு நினச்சோன்னா அவ்வளோதான். ஒரு முறை நானே என் தங்கச்சிங்களெலாம் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதனால் ரோட் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்பவே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கார் போகிறானேன்னு சொல்லிட்டு நாம் போகக்கூடாது. காருக்கு ஆக்சிடெண்ட் ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு எதாவது அடிப்படாது. நமக்குன்ட்டு ஒரு டைம் வரும். இதே 2 வீலருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கே கிராஸ் பண்ண அப்புறம் இங்கேயும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கிராஸ் பண்ணி நம்ம ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்னும் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக
கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இன்னும் 20 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ இந்த லைனில் ரோடு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த லைன்லலாம் நம்ம வந்து ஒரு 50+ போகலாம். பட் இருந்தாலையும் கொஞ்சம் நிதானமாக போகணும். இங்கெல்லாம் பாருங்கள், என்னதான் ஹைவேவாக இருந்தாலும் மாட்டுக்குட்டி எருதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ரோடு ரொம்பவே சூப்பராக இருக்குடா. நம்ம 100+ வந்தோன்னா அப்புறம் 108 தான் போகணும். ஸோ எதுக்கும் 2 வீலர்லாம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே சேஃபாக ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுங்கள். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. டக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்க 2 விஷயத்தை முக்கியமாக பண்ணணும். ஸோ அடிக்கடி, அதாவது ஒரு செகண்ட் ஆச்சு நம்ம பேக் மிரரை பார்த்துடணும். பிகாஸ் பேக் சைடில் என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியணும். அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம்னா முன்னாடி நம்ம கேர்லெஸ் ஆகிடுவோம். ஒரு செகண்ட், ஒரு ஒன் மினிட்டுக்கு ஒரு செகண்ட் பேக்கில் யார் வராங்க, எப்படி வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நாம் வந்து கொஞ்சம் சேஃபாக போக முடியும். அண்ட் தென் நம்ம லெஃப்ட் ரைட் எடுக்கும்போதெல்லாம் 100% வந்து நம்ம இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணணும். இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஆல்மோஸ்ட் ஆக்சிடெண்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். நம்ம மேலே தப்பு இருக்கக்கூடாது, ஆப்போனண்ட்டில் தப்பு இருந்தால் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ரோடு சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். பாய். எங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ண வேண்டிய இடம் காமன் பாயிண்ட் வந்து இந்த டோல்கேட் தான். ஸோ சோமநல்லி டோல் பிளாசான்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வரதா கால் பண்ணியிருந்தான். ஸோ அவங்க வர ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா. ஸோ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு போயிடலாம். ஸோ இதுதான் எங்களுடைய ஜங்ஷன் சொல்லலாம். அவன் ரூம் உள்ளேருந்து வரணும் ஒரு 10 மினிட்ஸு. ஸோ அவன் அப்படியே வருவான், நம்ம இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. நமக்கு 2 வீலர் தானே ஓடி தப்பா. இந்த டோல் ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாம் பைசா வசூல் பண்ணுறதுலே இருப்பாங்க. 2 வீலர் காற்று ஃப்ரீயாக விட்டாங்க. எவ்வளோடா நேரம்? மச்சான் நலமா? நல்லா இருக்கியா? எவ்வளோடா நேரம் இங்கே இருக்கிற மாப்பிள்ள? நலமா? எப்படி போயிட்டுருக்கு லோன்லாம்? போயிட்டு தான் இருக்கேன். சரி வா கிளம்பலாம்.